பாவம் சம்பாதிக்கக்கூடியவர்களே, அக்ஸிர், இன்னொரு ஹதீஸில் அத்பிர், பின்னாடி திரும்பி போயிடுங்க, அதை மிகவும் குறைத்து விடுங்கள். மற்ற மாதங்களில் இல்லாமல் இந்த ரமதானுடைய மாதத்தில் நமக்கு நிறைய சோதனைகள் வரலாம். கரெக்டான நேரத்தில் இப்போதான் IPL வரும், கரெக்டான நேரத்தில் தான் இப்போதான் வெயில் காலம் வரும், இந்த நேரத்தில் தான் நமக்காக நிறைய சோதனைகள் வரும். ஆனால் இந்த நேரத்தில் ஒரு மனிதன் அல்லாஹுக்காக எல்லா ஹராமான விஷயங்களும் விட தயாராக இருந்தால் அப்படிப்பட்ட மனிதன்தான் அல்லாஹுடைய உண்மையான கட்டுப்பட்ட முஸ்லிமாக இருக்க முடியும். அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். இந்த ரமதானுடைய மாதத்தை வீணாக்காமல் பாவ மன்னிப்பாக்காக மிக சிறந்த துவா ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த துவா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த துவாவை அதிகமாக சொல்லுங்கள் இந்த புனிதமிக்க இந்த 10 இரவுகளில் ஒற்றைப்படையில். என்ன துவா? அல்லாஹும்ம இன்னக அஃபுவ்வுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னக அஃபுவ்வுன், நீ மன்னிக்க கூடியவன், என்னுடைய பாவத்தை அழிக்க கூடியவன். துஹிப்புல் அஃப்வ, அந்த பாவத்தை அழிக்கக்கூடியதை நீ விரும்பக்கூடியவன். என்னை மன்னித்து விடியா அல்லாஹ். எவ்வளவு இரக்கமான வார்த்தையோடு நாங்கள் கேட்கக்கூடிய துவா அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த துவாவோடு நாங்கள் தன்னுடைய ரப்பை அதிகமாக நினைவு கூர்ந்து பாவ மன்னிப்பில் ஈடுபடுவோம். இந்த 10 இரவை நாங்கள் வீணாக்காமல் அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலை அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய இந்த கிதாபுகளை படித்து கொண்டு அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து இந்த திருக்குர்ஆனையும் ஓதிக்கொண்டு அல்லாஹை இபாதத்து செய்து கொண்டிருப்போம். இதுவே நமக்கு கடைசி நேரமாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுக்க தயாராக இருக்கின்றான். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அந்த ஃபஜ்ருடைய நேரம் வரை நமக்கு அந்த அமைதி இருக்கிறது, சலாம் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்போ இந்த புனிதமிக்க இந்த கடைசி இரவுகளில் நாங்கள் வீணாக்கக்கூடாது. நாங்கள் பார்க்கின்றோம், ரமதானுடைய மாதத்திலும் சரி, ஜுமாவுடைய நேரத்துக்காக கடைசியாக வருவது, ஜுமாவுடைய நேரத்துக்காக பின்னாடி வருவது, ரமதானுடைய மாதத்தில் அதிக நன்மை சம்பாதிக்கக்கூடிய காலம். இப்போதெல்லாம் நாங்கள் ரமதானில் இந்த ஜுமாவுடைய நேரத்திலெல்லாம் முதலில் வந்து கொண்டு குர்ஆனை படிக்கக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆனால் நம்மளுடைய நிலைமை என்ன? எத்தனை ஜுமாக்கள் கடந்தாலும், எத்தனை ரமதான் நாங்கள் அடைந்தாலும் நம்மளுடைய நிலைமை மாறவில்லை சகோதரர்களே. ஆனால் நம்மளுடைய நம்பிக்கை என்ன? அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். இப்படி நம்மளுடைய நிலைமை இருந்தால் அல்லாஹ் எப்படி உதவி செய்வான்? நாங்கள் மாறவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் நம்மளுடைய நிலைமை மாற்றிவிட மாட்டான். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். எந்த சமுதாயம் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லையோ அந்த சமுதாயத்தோட நிலைமை அல்லாஹ் மாற்றி